ஸோ இந்த மேட்ச் கருப்பூர் ஸ்கூல் பாய்ஸ் வர்சஸ் எம்சிசி. ஸோ ஒருவேளை கருப்பூர் ஸ்கூல் பாய்ஸ் இந்த மேட்சை வின் பண்ணாங்கன்னா சேஃபாக ஃபைனலுக்குள்ளே என்ட்ரு ஆயிடுவாங்க. ஒரு நல்ல ரன் ரேட்டில் இங்கே மேட்சை வின் பண்ணாங்கன்னா எம்சிசி இவங்களுக்கு சான்ஸ் ஆகிருக்கும். ஸோ மேட்சை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஆஸ்கர் சிசி வேறு இன்னொரு டீம் இருக்காங்க. ஒருவேளை இவங்க ரன் ரேட்டு ஆஸ்கர் சிசியை விட கம்மியாக ஜெயித்தாங்க அப்படின்னா ஆஸ்கர் சிசிக்கும் வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த டோர்னமெண்ட்டோட மோஸ்ட் அவாய்டட் மேட்ச் இந்த மேட்சாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த டோர்னமெண்ட்டோட மோஸ்ட் அவாய்டட் மேட்ச். ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இந்த மேட்ச்சை கருப்பூர் ஸ்கூல் பாய்ஸு மேட்சை வின் பண்ணாங்கன்னா டேரெக்டாக ஃபைனல். ஒருவேளை மேட்சை லூஸ் பண்ணாங்க அப்படின்னா ரன் ரேட்டில் 3 டீமுக்குமே சான்ஸாக இருக்கும். ஸோ யார் அப்படிங்கிறத ரன் ரேட் வீதத்தில் பார்ப்பாங்க. என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். எந்த சேஞ்சஸும் இல்லை. 6 ஓவர் 4 பவுலர் யூஸ் பண்ணணும். ஸோ அதே மாதிரி இப்போ தான் விளையாண்டு முடிச்சுட்டு வெளில போனாங்க. ஒரு 5 நிமிஷம் தான் ஆகுது. உடனே இந்த டிசிஷன் இந்த ரூல்ஸ் அப்படிங்கும்போது உள்ளே வந்துட்டாங்க. எந்த டீமுமே எந்த முறைக்குமே தெரிவிக்கல. உடனே விளையாட சொன்ன டயத்துக்கு விளையாடுறாங்க. பெருசாக டைம்லாம் கேட்கல. ஸோ நல்லா இருக்குங்க இந்த பக்கம் இந்த ஒரு விஷயம் பார்க்கும்போது. ஸ்ட்ரைக்கில் வினோத், நான் சைக்கிளில் பிரவீன். ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண முத்துப்பாண்டி ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் ஒய்டுன்னு நினைக்கிறாங்க. ஒய்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ரீபால். ஃபர்ஸ்ட் பால் ஒய்டு போயிருந்துச்சு. நேருக்கு நேர் எடுத்து எங்கள் கேட்சானு பார்த்தா எஸ் நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் பால்ல எங்கள் விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. முதல் பந்திலேயே சொன்னா ஜீவா முத்துப்பாண்டியோட செகண்ட் ஒன் பேட்டில் நீக்கு இருந்துச்சுங்க. நல்ல டேக்கா நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு. பேக் டு பேக் முதல் 2 பால் 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. இங்கே முத்துப்பாண்டி ஃபர்ஸ்ட்லேயே ஸ்ட்ரைட்டாக இங்கே ப்ரெஷரை போகிறாரு. சைஸாக மூவ் பண்ணுறாரு அப்படின்னு தான் சொல்லணும். இங்கே முத்துப்பாண்டி கிருஷ்ணி பேசுனா இளையராஜா குயிக்காக டெலிவரிங்க. சரியான பேசுங்க. எக்ஸலண்டாக போட்டிருக்காரு. டாட் பால். பாலோட 4th ஒன் அப்படியே ஸ்ட்ரைட் டு சைடு போயிருக்கு. அதிகபட்சம் சிங்கிளாக இருக்கும். ஃபர்ஸ்ட் அட்டம்ல எடுத்துட்டா நல்ல ஃபீலிங். இந்த பால் ஒரு ரன்னாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பிரவீன் ஆன் ஸ்ட்ரைக். ஃபர்ஸ்ட் பால்லே அடிச்சிருக்காரு. மரம் தேக்கி பவுண்டரி போயிடுச்சான்னு பார்த்தா ஸ்டாப் பண்ணிட்டாங்களா? ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நல்ல ஃபீலிங் எஃபர்ட். 2 ஓடிடுறாங்களான்னு பார்த்தா குயிக்கராக ஓடி இருக்காங்க. ஸோ அந்த மரம் இல்லைன்னா பவுண்ட்ரியாவது கேட்சாவது போயிருக்கும். ஸோ மரம் சேவ் பண்ணிடுச்சு. யாருக்கு ஃபேவர் அமையுது அப்படிங்கிறத அடுத்த பாலில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் உடச்சி போட்ட பால் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. கேட்சை பிடிக்க பார்த்துருக்காரு. அதிகபட்சம் சிங்கிளாக இருக்கும். ரன் ஓவருக்கு 6 ரன் அடிச்சிருக்காங்க. 2 விக்கெட்டை இழந்து செகண்ட் ஓவர் பட முருகேஷ் முதல் ஓவரை நல்லா போட்டு கொடுத்துட்டு போயிருக்காரு. அவரை தொடர்ந்து இவருமே நல்லா தாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. டாட் பாலோட இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு முருகேஷ். செகண்ட் ஒன் ரீபால் பேட்டில் பட்டு வந்துச்சு. செகண்ட் அட்டம்ல பிடிக்க சான்ஸ் கிடைக்கலங்க கீப்பருக்கு. அதிகபட்சம் ரன் ஓட்டாங்க. ஸோ குயிக்கராக வந்துருச்சு. இன்னுமே கொஞ்சம் ரெடியாக இருந்தால் கேட்சை பிடிச்சி பார்த்துருக்கலாம். இந்த பால் ரன். நெக்ஸ்ட் ஒன் எடுத்து நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. கண்டிப்பாக அது கிளியர் பண்ணுங்க. தாண்டி போயிருக்கு. 6 தேவையான ஒரு 6 ஃபர்ஸ்ட் 6 இளையராஜா பேட்டில் இருந்து வந்திருக்கு. சூப்பராக அடிச்சிருக்காரு 6. நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் திருப்பி விட்டுருக்காரு. தாண்டி போயிட்டு நினைக்கிறேன். எஸ் கரெக்டாக அந்த பாட்டமில் அடிச்சிருக்கு. பேக் டு பேக் 2 6 பதிவு பண்ணியிருக்காரு. இங்கே இளையராஜா சைஸாக மேட்சை மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். முதல் ஓவரை சிக்கனமாக போட்டு கொடுத்துருந்தாரு முத்துப்பாண்டி 6 ரனுக்கு. ஆனால் இங்கே 2 6 பதிவு பண்ணியிருக்காரு இந்த ஓவரில் இளையராஜா. நெக்ஸ்ட் ஒன் 3வது 6 பார்த்தா கேப்பில் போயிருக்கு. ஃபீல்டர் இருக்காரு. ரெடியாக இருக்கணும். நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அதிகபட்சம் சிங்கிளாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். லாஸ்ட் ஒன் அப்படி ஏக்கரை எடுத்து அடிச்சிருக்காருங்க. தாண்டி கண்டிப்பாக போய் விழுகும். சூப்பராக அடிச்சிருக்காரு 6. இந்த ஓவரில் வர்ற 3வது 6 சூப்பராக பதிவு பண்ணியிருக்காங்க. மேட்சை ஃபர்ஸ்ட் ஓவர்லேருந்து 2வது ஓவரை சைஸாக மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இங்கே எம்சிசி பேட்ஸ்மேன் 2 ஓவருக்கு 27 அடிச்சிருக்காங்க எம்சிசி. நெக்ஸ்ட் தேர்ட் ஓவர் பட குமரேசன் ஃபுல் டாஸ் பால் பேட்டில் பட்டு போயிருக்கு. ஆனால் பின்னாடி தெளிவாக ஃபீல்டர் நிற்கிறாரு. அதன் காரணமாக சிங்கிள். பால் ஒரு எடுப்பு இருக்கு. செகண்ட் ஒன் ரீபால் ஒரு ஸ்லோயரை தெளிவாக கணிச்சு அடிச்சிருக்காரு. நல்லா ட்ரை பண்ணி பார்த்தாரு ஃபீல்டர். மிஸ் ஃபீல்டில் அங்கே பவுண்டரி போயிடுச்சு. வெயிட் பண்ணி நின்று பிடிச்சி பார்த்துக்கலாம். கேட்சுக்கான ட்ரைல எங்க பவுண்டரி போயிடுச்சு. நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஒரு ஸ்லோயர். இந்த முறையும் தெளிவாக கணிச்சு அடிச்சிருக்காரு. கண்டிப்பாக அதை தாண்டி போகும் 6. 2 ஸ்லோயர் தெளிவாக விழுகலைன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத இங்கே பனிஷ் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் பால் திருப்பி விட்டுருக்காரு. கேப்ல போகுதான்னு பார்த்தா அந்த மரத்தில் பட்டு அந்த பக்கம் ஓடிடுச்சு. ஃபீல்டர் பின்னாடி இருந்தாரு. ஆனால் 1 2 மாற்றிட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஸ்லோயர். ஆனால் இந்த முறை ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு. படபலவர் வெடிப்பு இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் மறிச்சு போனார். உடம்புக்குள்ளே தாங்க வந்திருக்கு. டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. நல்ல வேகம். டாட் பாலோட 3வது ஓவர் இன்னி முடிவுக்கு வந்திருக்கு. 3 ஓவருக்கு 43 அடிச்சிருக்காங்க எம்சிசி.
ஸோ இந்த மேட்சோட ரிசல்ட் இவங்களுக்கு எப்படி முக்கியமோ அதே மாதிரி இந்த ஆஸ்கர் சிசியும் வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மேட்ச்சு எப்படி அமைய போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் அவங்க ஃபைனலுக்குள்ளே முன்னேற போகிறாங்களா அப்படி இல்லையா அப்படிங்கிறது தெரியும். ஃபோர்த் ஓவர் பட அகைன் முத்துப்பாண்டி முதல் ஓவரை 6 ரன்னுக்கு போட்டிருந்தாரு. நல்லா ஸ்டாப் சிங்கிள் போன பால் ஒரு சிங்கிள் ஓடி எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் எடுத்து அடிச்சிருக்காரு. அங்கே தாண்டி போயிருக்குங்க 6. கரெக்டாக அந்த காம்பவுண்ட் லைனை தாண்டி ஒரு 20 மீட்டர் இருந்துச்சு, அங்கேயே அடிச்சிருக்காரு. ஸ்டேட்ல காலையை நோக்க போன பால் ஒரு நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் அகைன் ஒரு 6. இந்த முறையை தாண்டி போயிருக்கு. ஸோ சரியான 6ங்க, பேக் டு பேக் 2 6 பிரவீன் பேட்ல இருந்து. பாலோட நெக்ஸ்ட் ஒன் பேட்ல நல்ல நிக்கு நல்ல டேக்கனுங்க. கீப்பர் தெளிவாக கேட்ச பிடிச்சிருக்காரு. ஜாக்ஸ் ஃபார் மோகன். இது வரைக்கும் அக்ரெசிவாக எடுத்துட்டு போன பிரவீன் அவரோட விக்கெட் இங்கே பறிபோகுது. பட் ஒர்த்தான ஒரு இன்னிங்ஸ், ரெஸ்பான்சிபிளான இன்னிங்ஸ் ஆடி கொடுத்துருக்காரு. இங்கே பேட்ஸ்மேனா எங்கள் இளையராஜா. ஒருவேளை மேட்சை எம்சிசி இந்த மேட்சை வின் பண்ணி ரன் ரேட்டில் மேட்ச்சு உள்ளே போனாங்க ஃபைனல் அப்படின்னா அதுக்கு முக்கியமான ஒரு பிளேயர் ஃபஸ்ட் ஸ்ட்ரைக்கில் இருக்க பேட்ஸ்மேன். ஏன்னா 4 6 போன மேட்ச் அடிச்சிருந்தாரு. சரியான பேசுகிறேன். கீப்பர் அங்கே மிஸ் பண்ண பின்னாடி இந்த ஃபீல்டரால் தான் பால் ஸ்டாப் பண்ண முடிஞ்சு. ஒரு ரன் 4 ஓவருக்கு 58 அடிச்சிருக்காங்க எம்சிசி. பட லெஃப்ட் ஹேண்ட் பவுலர் அவருக்கான ஓவர் த ஸ்டம்பில் இருந்து குமரேசன் போட்டார். பாலை அங்கே ஃபீல்டர் கையிலே தான் போகும். நல்ல ஸ்டாப். ஒரு ரன் ஃபுல் டாஸ் பால் எடுத்து அடிச்சிருக்காரு. சரியான ஹைட் டிஸ்டன்ஸ் போயிருக்குங்க. சூப்பரான 6 ஃப்ரம் இளவரசன் பேட்ல இருந்து ஃபுல் டாஸ் பாலுக்கு வெயிட் பண்ணி அடிச்சாரு. எக்ஸலண்டான பிளேஸ்மெண்ட்டுங்க. அகைன் அடிச்சிருக்காரு. இதுவும் கண்டிப்பா தாண்டி தாங்க போவோம். பேக் டு பேக் 2 6 பதிவு பண்ணிருக்காரு. இந்த முறை பிகைண்ட் தி ஸ்டம்ப்ல அடிச்சிருக்காரு. ஒட்டச்சு போட்டா பிகைண்ட் தி ஸ்டம்ப்ல க்ளோஸ் வந்தா நேருக்கு நேர் அடிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். பேக் டு பேக் 2 6 அடிச்சிருக்காரு. போன பால் ஓய்டு. அதுக்கப்புறம் போட்ட பால்ல பைஸ்ல ஒரு ரன் அடி எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் ஃபிஃப்த் ஒன் எடுத்து அடிச்சிருக்காரு. நேருக்கு நேர் கேட்ச் ஆனு பார்த்தா ஒன் ஹேண்டர்ல கேட்ச பிடிச்சிருக்காரு. ஜாக்ஸ் பாரோ சூப்பரான கேட்ச், ஒன் ஹேண்டர் கேட்சா பிடிச்சிருக்காரு. நல்லா அடிக்கிற இந்த பேட்ஸ்மேன் அவரோட விக்கெட் இங்க பறி போகுது. சரவணா நெக்ஸ்ட் ஒன் ஒய்டு போயிருக்கு. அங்க ஃபீலர் தப்பு பண்ணிட்டாரு. லக்கிலி ஒய்டு பிளஸ் பவுண்டரி. மொத்தமா 5 ரன் ஆட் ஆயிருக்கு இந்த பால்ல, எந்த பந்து போடாம. நெக்ஸ்ட் ஒன் அகைன் மருகி போய் வந்தாரு. அகைன் கீப்பர் பாலை பிடிக்கல. பின்னாடி இந்த ஃபீல்டர் ப்ரெஷர் ஆயிருந்திருப்பாருங்க. போன முறை விடவும் இந்த முறை நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஒரு ரன். 79 அடிச்சிருக்காங்க. 79 ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் பட எங்க அருள் சைக்கிள் சரவணன் இருக்காரு. என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் லோ கேப்டா போட்டிருக்காருங்க, நல்லா போட்டிருக்காரு. டாட் பாலை பதிவு பண்ணிருக்காரு. நிக்க வச்சு மாற பாக்குறாங்களா இல்ல ஒரு முறைய. செகண்ட் ஒன் ஓய்கோட்டை உரசி போட்டிருக்காரு. சிங்கிள் மைண்ட் செட்ல இருந்திருக்காருங்க. நல்லா அடிக்கிற பேட்ஸ்மேனுக்கு ஸ்ட்ரைக்கை மாற்றி கொடுக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட்ல ஒரு நல்லா மறுக்கி போய் நின்னாரு. ஒய்டு கொடுப்பான்னு நினைக்கிறேன். எங்க கீப்பர் பாலை ஸ்டாப் பண்ணல. பின்னாடி முத்துப்பாண்டி இருந்தாரு. இங்க நிக்க வச்சு மாறாங்களான்னு பார்த்தா ஒரு ரன் பிளஸ் ஒரு விக்கெட் ஒய்டு. பாலோட நெக்ஸ்ட் ஒன் மறிச்சு அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் கையில் தான் போகும். கரெக்டாக இருக்கணும். இல்லை 2வது ரனுக்கான சான்ஸ் பார்க்கும்போது தெளிவாக த்ரோவா அடிச்சிருக்காருங்க. நிற்க வச்சு மாறாங்களா அந்த எண்ணில் அடிச்சிட்டாரு. அம்பேர் விக்கெட் கொடுத்துட்டாங்க. ஒரு ரன் பிளஸ் ஒரு விக்கெட். துரிதமாக வேலை பார்த்துருக்காரு இங்கே குமரேசன் அப்படின்னு தான் சொல்லணும். தெளிவாக த்ரோவா அடிச்சிருக்காரு பவுலர் 2க்கு. ஒரு ரன் பிளஸ் ஒரு விக்கெட். பாலோட 4th ஒன் ராகுல் ஆன் ஸ்ட்ரைக். ஃபுல் டாஸ் பால் நேருக்கு நேர் கெந்தி விட்டாரு. அங்க ஃபீல்டரே வைக்கல. அதன் காரணமா இங்க கம்ஃபர்டபுளா போயிருக்கு. பவுண்டரி அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஃபீல்டர் இல்ல அப்படிங்கிறத பார்த்து தெளிவா ஆடி இருக்காரு. மைண்ட் செட் போட்டுங்க ராகுல். அவரோட நெக்ஸ்ட் ஒன் உடச்சு போட்ட பால் அடிச்சாருங்க. கண்டிப்பா இது கிளியர் பண்ணுங்க. பேட்ல பட்ட உடனே தெரிஞ்சு தமான்னு ஒரு சத்தம் அங்க தாண்டி போயிருக்கு. 6. ஸோ மொத்த டீமுங்க சேர பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ தெளிவாக மேட்சை மைண்ட் செட் போட்டு முக்கியமான மேட்ச் அப்படிங்கும்போது எம்சிசி எடுத்துகிட்டு போய்க்கிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். லாஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காங்க. டாட் பாலோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு. ஸோ எம்சிசி நிறைய பேட்ஸ்மேன் வந்து ஹிட்டிங்கு ஒரு பெரிய டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்க வழி அமைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். 3 அடிச்சிருக்காங்க. 94 டார்கெட் ஃப்ரம் ஸ்கூல் பாய்ஸ். மேட்சை எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ இந்த டோர்னமெண்ட்டில் கிட்டத்தட்ட ஒரு பெரிய டார்கெட்டுங்க 6 ஓவர் அப்படிங்கும்போது. இந்த 2 பேட்ஸ்மேன் கண்டிப்பாக ஒரு ரெஸ்பான்சிபிள் மேட்சை எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னா
இந்த மேட்ச்சில் ஸ்கூல் பாய்ஸ் வின் பண்ணுறதுக்கு சான்ஸாக கூட இருக்கும். ஏன்னா உள்ளே நிற்கிற 2 பேட்ஸ்மேனுமே டேஞ்சரஸ் பேட்ஸ்மேன் அப்படி தாங்க சொல்லணும். ஸோ அருள் 45 ரன்னை 16 பாலில் பதிவு பண்ண பேட்ஸ்மேன். அதே மாதிரி குமரேசன் ரெஸ்பான்சிபிளாக நிறைய ஹிட்டிங்ஸில் மேட்சை எடுத்துகிட்டு போகக்கூடிய பேட்ஸ்மேன். என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். பேட்ஸ்மேனா ஸ்ட்ரைக்கில் அருள், நான் ஸ்ட்ரைக்கில் குமரேசன். ஃபர்ஸ்ட் போட்டு ஸ்டார்ட் பண்ண சரவணன். இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே நல்லா போட்டு கொடுத்த அந்த பவுலர் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். ஆனால் இங்கே பேட்ஸ்மேன் நான் நல்லா ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருக்காருங்க. ஃபர்ஸ்ட் பால்லே ஒரு 6 அருள் போன மேட்சோட மொமெண்டத்தை அப்படியே இந்த மேட்ச்லேயே கொண்டு வராரு அப்படின்னு தான் சொல்லணும். பெரிய டார்கெட் அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஷாட்டு கண்டிப்பாக நான் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருக்காருங்க அருள் ஒரு 6. செகண்ட் ஒன் பேட்டில் நிற்க இருந்துட்டு அங்கே கீப்பர் கையில் பட்டே ரொம்ப பின்னாடி ட்ராவல் ஆகி போச்சு. இந்த பால் ஒரு ரன் ஓடி எடுத்திருக்காங்க. தேர்ட் ஒன் கேட்சான்னு பார்த்தா ஃபீல்டர் ஆல்மோஸ்ட் பாலுக்கு வந்தாங்க. பேக் டு பேக் 2 பால்ல 2 லைஃப் 2 டேஞ்சரஸ் பேட்ஸ்மேனுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு மாதிரி நல்லா போடுறாரு சரவணன். கண்டிப்பாக அவருக்கு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். நல்லா போட்டுக்கிற பவுலருக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும். இங்கே தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். பாலோட ஃபோர்த் ஒன் நேருக்கு நேர் அடுத்து அடிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த பேட்ஸ்மேனுக்கு லைஃப் கொடுத்தாங்க. அதை தப்பு அப்படிங்கிறத புரிய வச்சிருக்காரு அருள் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மேட்ச்ல அருள் பதிவு பண்ற 2வது 6. நெக்ஸ்ட் ஒன் அகைன் அடிச்சிருக்காரு. இதுவும் தாண்டி தாங்க போகும். இவர் பேட்ல இருந்து வர்ற 3வது 6 அருள். போன மேட்ச்ல 47 அடிச்சிருந்தாரு. இந்த மேட்ச்லயும் கிட்டத்தட்ட 20 ரன்னு கிட்ட பதிவு பண்றாருங்க. முன்னாடியே ஒரு லைஃப் கொடுத்தாங்க. ஒரு ஸ்லோயர் பேட்ல பட்டு வந்துச்சு. கீப்பர் ரொம்ப பின்னாடி என்ன காரணத்தினால பிடிக்க முடியல. டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. இந்த டாட் பாலோட முதல் ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. பட் இவங்களுக்கு தேவையான ரன்னை முதல் ஓவர்ல கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். முக்கியமா அருள் அவரோட பேட்ல இருந்து வந்திருக்கு. 20 ரன் அடிச்சிருக்காங்க முதல் ஓவருக்கு. ஸ்ட்ரைட்டாவே பவுலர் டீம் மேல ப்ரெஷரை போட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ரிமைன் இருக்க 5 ஓவருக்கு 74. செகண்ட் ஓவர் படா எங்க ராகுல் ஃபர்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. போயிருக்கு அங்க லாங் ஆஃப்ல ஃபீல்டர் நல்ல சப்போர்ட். பாலோட நெக்ஸ்ட் ஒன் பால் வந்த பக்கமா விரட்டி ஆடி இருக்காரு. அங்க ஃபீல்டர் மரம் அதன் காரணமா கம்ஃபர்டபுளா வர முடியல. அப்படி இருந்து பாலுக்கு திருப்பி போயிட்டாரு. நெக்ஸ்ட் ஒன் தெளிவா அடிச்சிருக்காருங்க. எங்கேயோ போயிருக்கு. கிட்டத்தட்ட 100 மீட்டர் போயிருங்க. கிரவுண்ட் 50 மீட்டர்னா இன்னொரு கிரவுண்டை தாண்டி அடிச்சிருக்காருங்க. குமரேசன் பேட்ல இருந்து வர்ற another one. சாரி இந்த மேட்ச்ல ஃபர்ஸ்ட் 6 பதிவு பண்ணிருக்காரு. அப்படியாக்கர் இன்சைட் எட்ஜ்ல போல்டுங்க. சோ ஹால் லெக் அப்படின்னு தான் சொல்லணும். பேட்ல பட்டு தரையில பட்டு வந்தது பட்டுருச்சு. ஸோ கம்பேக்கிங்கான பால் விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காரு எங்க அருள். பேட்ஸ்மேனா முத்துப்பாண்டி வந்திருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் எட்ஜ் வாங்கியிருக்கு. கேட்சை பிடிச்சா மொமெண்டம் சேஞ்ச் ஆகும். நல்ல எஃபர்ட் தாங்க. ஈஸி கேட்ச் கிடையாது. கீப்பரால் முடிஞ்ச அளவு எஃபர்ட் போட்டு பார்த்தாரு. நல்ல ட்ரை அப்படின்னு தாங்க சொல்லணும். ஸோ இதை கேட்ச் ட்ராப் அப்படின்லாம் சொல்ல முடியாது. நல்ல ட்ரை. 2வது ஓவரோட லாஸ்ட் 1 more பால். பேட்டில் நிற்கு இருந்துச்சு. கீப்பர் பிடிக்க முடியலங்க. ரொம்ப லோ கேப்டாக வந்துச்சு. டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. எக்ஸலண்ட் ஓவருங்க. நல்லா போட்டு கொடுத்துருக்காரு அருள் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த 6க்கு அப்புறம் 2 ஓவருக்கு 29. முதல் ஓவர் 20 போன நிலமையில இந்த ஓவரில் விக்கெட்டை எடுத்து 9 ரன்னுக்கு போட்டு போயிருக்காரு அருள். ஓவருக்கு 29. ரிமைன் இருக்க 4 ஓவருக்கு 65. தேர்ட் ஓவர் பட விஜய் உடச்சி போட்ட பால் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. தாண்டி போகுதா கேட்சான்னு பார்த்தா அங்கே ஃபீல்டர் லயனில் வச்சு கேட்சை பிடிச்சிருக்காருங்க. நல்ல டேக்கன். ஃபர்ஸ்ட் பால் எங்கள் விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாரு விஜய். நெக்ஸ்ட் நீ பேஸ் பண்ணா மோகன் நான் ஸ்ட்ரைக். தரையாக போயிருக்கு. சிங்கிள் நினைக்கிறேன். எஸ். நெக்ஸ்ட் ஒன் குத்துற இடத்துலேருந்து ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸுங்க. நான் சரியான வேகத்தை போட்டிருக்காரு எங்கள் விஜய். டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. பாலோட நெக்ஸ்ட் ஒன் உடச்சி போட்ட பால் அடிச்சிருக்காரு. பால் ஹைட்டு போயிருக்கு. டிஸ்டன்ஸ் போகலை. கேட்சுக்கு வந்துடுறாங்களா? நல்ல டேக்கனுங்க. நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு ஃபீல்டர். ஸோ இந்த மேட்ச் இந்த பேட்ஸ்மேன் டேஞ்சரஸ் பேட்ஸ்மேன் அவரை விக்கெட்டை பிடிச்சிருக்காங்க. ஸோ போன மேட்சை தொடர்ந்து இந்த மேட்ச்லையுமே நல்லா அடி கொடுத்துருக்காருங்க அருண். ஆக்சுவலாக அவர் பேட் ஷாப் கடை வச்சிருக்காரு. அந்த பேட்டை வச்சு தான் அந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே விளாண்டாரு. நல்லா விளாண்டாருங்க உண்மையாகவே 3 மேட்சுமே. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா எங்கள் ஸ்ரீதர் எடுத்து அடிச்சிருக்காரு. அந்த அளவு மீட் ஆகலை. பவுண்ட்ரி போகுதான்னு பார்த்தா பிள்ளை ரெடியாகவே நின்று பிடிச்சிருக்காருங்க. அங்கே
இளையராஜா நல்ல ஸ்டாப், ஒரு ரன். பாலோட நெக்ஸ்ட் ஒன் அப்படியே நேருக்கு நேர் எடுத்து அடிச்சிருக்காரு ஃபீல்டர். பாலுக்கு போயிட்டாரா? நல்ல ஃபீல்டிங் இங்க. நேருக்கு நேர் கேப்ல தான் பிளேஸ் பண்ணாரு. குயிக்கரா போயிருக்காரு, தடுத்து போட்டு வெளில போயிருக்காரு. பவுண்டரியை ஸ்டாப் பண்ணிருக்காரு. ஒரு 3 ரன் ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஓவருக்கு 32 ரிமைனிங் இருக்க 3 ஓவருக்கு 62 அடிக்கணும். நல்லது ஒரு பட தமிழ். ஃபுல் டாஸ் பால், மிட் விக்கெட்டு கையில் தான் போயிருக்கு. நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காரு, ஒரு ரன். ஆக்சுவலாக இப்போதைய சுச்சுவேஷனில் மேட்சோட நிலைமை என்ன அப்படின்னா, பேட்டிங் டீம் மேட்சை வின் பண்ணாலே சேஃபாக குவாலிஃபை ஆவாங்க ஃபைனலுக்கு. ஃபீல்டிங் டீம் ஸோ நல்ல ரன் ரேட்டில் வின் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு மோர் சான்ஸ் ஆகிருக்கும். ஸோ க்ளோஸாக போனால் தான் 3 டீமில் யார் அப்படிங்கிற டிசிஷன். சூப்பரான ஒரு எக்ஸலண்டாக போட்டு கொடுத்துருக்காரு. இங்கே டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால், அகைன் திருகல் பந்து தெளிவாக போட்டிருக்காரு. தமிழ் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. முக்கியமான ஓவரில் டாட் பாலை பதிவு பண்ணிக்கிட்டு. நெக்ஸ்ட் ஒன் திருகல் பந்து அங்கே ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கோம். நல்ல ஸ்டாப், ஒரு ரன். அவரோட நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஸ்லோயரை எடுத்து அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் தாண்டி போதான்னு பார்த்தா அகைன் நல்ல ஸ்டாப். டீம் எஃபோர்ட்டாக செயல்படுறாங்க. இங்கே ஒரு ரன் ஓடி எடுத்திருக்காங்க. அவரோட நெக்ஸ்ட் ஒன் போன பால் ஒரு ஓடி போயிடுச்சு. எடுத்து அடிச்சிருக்காரு, மறிச்சு அடிச்சிருக்காரு. பவுண்டரி போகுதான்னு பார்த்தா எஸ் பவுண்டரி போயிடுச்சுங்க. ஃபீல்டரை தாண்டி போயிருக்கு. கேப்ல தெளிவாக பிளேஸ் பண்ணியிருக்காரு. ஒரு பவுண்டரி. ஓவருக்கு 40 அடிச்சிருக்காங்க. ரிமைனிங் இருக்க 2 ஓவருக்கு 54 அடிக்கணும். ஸோ ரன் ரேட்டும் முக்கியமாக இருக்க போகுது. எந்த அளவு கட்டுக்கோப்பாக மேட்சை எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் ஃபைனல் யார் முன்னேற போகிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஆஸ்கர் சிசி சேலம் அவங்களுமே வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ராகுல் அவர் போட்டிருந்தவரை நல்லா போட்டு கொடுத்துருந்தாரு. என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். டாட் பால் நினைக்கிறேன். எஸ் எடுத்து அடிச்சிருக்காரு. அங்கே தாண்டி போயிடுச்சுங்க. 6 9 6 தேவை அப்படிங்கிறவங்க ஒரு 6 கொண்டு வந்திருக்காரு. நான் 8 6 அடிக்க முடியுமா? 6 6 5 6 அடிச்சாங்கன்னா கூட ரன் ரேட்ல க்ளோஸ் ஆக போகும் மேட்ச். பாலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த வாட்டி சூப்பரா அடிச்சிருக்காருங்க. எக்ஸ்ட்ரா கவர்ல ஒரு 6 இல்லங்க. அங்க கேட்ச் வெளியில போச்சுன்னு நினைக்கிறேன். நல்ல ஷாட் தான், டிராவல் ஆகல. ஆப்போசிட் விண்ட். அதன் காரணமா ஹாலக் மோகன் விக்கெட். நீ பேஸ் பண்ணா மணி ஆன் சைட். அப்படியே சூப்பரா போட்டிருக்காருங்க. டாட் பாலை பதிவு பண்ணிருக்காரு. இங்க ராகுல் மறுக்கி போனாரு. தரையோட தரையா தான் போகுது. அங்க ஃபீல்டர் ரெடியா இருக்கணும். 2 ரன்னுக்கான சான்ஸ் பார்த்தா நல்ல ஸ்டாப். ஃபர்ஸ்ட் அட்டம்ல எடுத்துட்டாரு. அதனால ஒரு ரன்னோட ஸ்டாப் ஆயிருக்காங்க. லாஸ்ட் 1 மோர் பால். சூப்பரா அடிச்சிருக்காங்க. இது கண்டிப்பா கிளியர் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி தான் மோகன் அடிச்சது இருந்துச்சு. ஆனா இங்க கிளியர் பண்ணிருக்கு. சூப்பரான ஒரு 6 கிளாசிக் அடிச்சாரு. எக்ஸ்ட்ரா கவர்ல 5 ஓவருக்கு 53. கடைசி 6 பாலுக்கு 41 தேவையில்லை அப்படின்னாலும் ஒரு 25க்கு மேலே எடுத்துட்டு போனாங்க அப்படின்னா ரன் ரேட்ல மேட்சை அதுக்கப்புறம் ட்விஸ்டாக கொண்டு போகலாம். என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். மேட்சுக்கு நான் லாஸ்ட் ஓவர் பட எங்கள் விஜய் ஃபர்ஸ்ட் ஒன் இன்சைட் ஏஜில் விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாரு இந்த ஓவரை. எஸ்னிங் பேஸ் பண்ணா கௌதமான் ஸ்ட்ரைக் செகண்ட் ஒன் சூப்பராக அடிச்சாரு. ஒரு ஸ்லைஸ் பண்ணியிருக்காரு. ஆனாலும் அங்கே ஃபீல்டர் இருக்காங்க. கையில் தான் போகும். நல்லா ஸ்டாப், ஒரு ரன். நெக்ஸ்ட் ஒன் குயிக்காக டெலிவரி. டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு முக்கியமான நேரத்தில். எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச்லாம் ஃபைனல் எம்சிசி போவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா போன மேட்சுமே 10 ரன்னுக்கு கம்மியாக தான் ரன் ரேட்டில் தோற்றுருந்தாங்க. ஸோ இந்த மேட்ச்சு நிறைய ரன் வித்தியாசத்தில் தான் மேட்சை வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இருந்தாலும் வெயிட் பண்ணுங்கள். மேட்ச் முடிஞ்சோன்னே அப்டேட் பண்ணுறேன். ஸோ கமிட்டியில் நோட் பண்ணிக்க இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் தரையெல்லாம் அகைன் போயிருக்கு. ஃபீல்டர் நல்லா ஸ்டாப்புங்க, ஒரு நெக்ஸ்ட் ஒன் எடுத்து அடிச்சிருக்காரு. சூப்பராக அடிச்சிருக்காரு. கவர்ஸில் கண்டிப்பாக அது கிளியர் பண்ணோம். தாண்டி போய் விழுந்திருக்கு. 6 கவர்ஸில் அலட்சியமாக அடிக்கப்பட்ட 6. பாலோட நெக்ஸ்ட் ஒன் சரியான வேங்க டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. இந்த டாட் பாலோட இந்த மேட்ச்சில் வின் பண்ணியிருக்காங்க எம்சிசி. ஸோ வெயிட் பண்ணுங்கள். நெட் ரன் ரேட்டில் யார் ஃபைனல் முன்னேறி போகிறாங்க அப்படிங்கிறத கேட்டு இன்ஃபார்ம் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சு எம்சிசி தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா போன மேட்ச்சு 10 ரன்னுக்கு குறைவாக ஆனால் ரனில் தான் தோற்றுருந்தாங்க. இந்த மேட்ச்சு நிறைய ரன் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க.